இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 3 யோவான் 1 அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த இந்த அதிகாரத்தை யாருக்கு யார் எழுதுறதுன்னு பார்க்கும்போது திவ்ய வாசகனாகிய யோவான் தன்னுடைய சீஷனாகிய தான் நேசிக்கிற தன் சீஷனாகிய காயு என்பவருக்கு எழுதுகிற கடிதம் இது. அவர் சத்திய வசனத்தின்படி இந்த காரியங்களை எல்லாம் அவருக்கு அவர் நடக்கிறதுனால உண்மையாய் தேவனுக்கு பிரியமாக நடக்கிற நற்சாட்சியாய் காணப்பட்ட அந்த காயுக்கு இந்த யோவான் எழுதுகிற இந்த கடிதம். அதில் சொல்கிறாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்லி அவருக்கு இப்படி வாழ்த்துதல் சொல்லி தொடங்குகிறத பார்க்குறோம். ஒரு ஆத்துமா வாழணும், அது சுகித்து இருக்கணும்னா என்ன செய்யணும், அதுதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 2 பேதுரு 1 அதிகாரம் 3-7 வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்குமே வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி. அதாவது அவருடைய மகிமை, காருண்யம், நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு, தேவ பக்தி, இதெல்லாம் அவருடைய திவ்ய வல்லமையிலே நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு இதை தந்திருக்கிறார். அப்போது நாம் எப்படி இருக்கணும், இந்த உலகத்தில் இந்த இச்சை இல்லாதவர்களாய் கேட்டுக்கு தப்பி, அதாவது நரகத்துக்கு தப்பி திவ்ய சுபாவத்தோடு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகிமை மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு தத்தங்களை, கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் நாம் எப்படி சுதந்திரிக்கணும் இல்லையா? அதை சுதந்திரிக்கணும்னா இந்த ஆத்துமா வாழணும், அந்த ஆத்துமா சுகமாக இருக்கணும். அப்போ அந்த வாக்கு தத்தங்கள் சுதந்திரிக்கப்பட்டாதான் அந்த ஆத்துமாவுக்கு ஒரு சுகம் உண்டாகும், அது வாழ்ந்து இருக்கும். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தை, அப்போ அந்த ஆத்துமா சுகித்து இருக்கணும்னா ஃபஸ்ட்டு விசுவாசத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு தேவ பக்தியும், தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகத்தையும், இதோடு கூட அன்பையும் கூட்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அப்போ இத்தனை காரியங்களில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளரணும், தேவ பக்தியிலே நாம் வளரணும், தேவனிடத்தில் கிட்டி சேருகிறவர்களாய் நாம் இருக்கணும், சகோதர ஸ்நேகத்திலேயும் நாம் அன்பை கூட்டிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். இப்படி நாம் இருக்கும்போது நம் ஆத்துமா வாழ்ந்திருக்கோம், அது சுகமாக இருக்கும், அது எல்லாவற்றிலும் சுகமாக இருக்கும். இந்த வாக்கு தத்தத்தின்படி தேவன் நம்மையும் ஆசிர்வதிப்பார். 2 பேதுரு 3:18 அதான் சொல்லுது, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள், அவருக்கு இப்பொழுது என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன்னு இருக்கு. அப்போ கர்த்தரை அறிகிற அறிவை எப்போ அடைய முடியும்னா தேவனை தேடும் போது தான், வேதத்தை வாசிக்கும் போது தான் தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் அவர் வல்லமையும் தேவ ஞானத்தையும் அறிந்து கொள்ள முடியும். தேவ ஞானம் அளவிடப்படாதது இல்லையா? ஆனால் நீங்கள் வேத வசனத்தை தியானிக்க தேவனுடைய வல்லமையும் மகிமை மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால் கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளரணும், அந்த அறிவை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். 1 பேதுரு 4:8 சொல்கிறாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்க, அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்போ ஒருவருக்கொருவர் நாம் அன்பாக இருக்கும்போது அது திரளான பாவத்தை கூட மூடி போட்டு விடுமா? அதே போல் திருவசனம் செல்லும்படியாக வாசலை திறக்கும்படியாக நாம் வேண்டிக் கொள்ளணும். பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சபைக்கு எழுதுகிறார், கொலேசிய பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு. கொலேசியர் 4:4 பார்க்குறோம். அப்போ திருவசனம் செல்லும்படியான வாசல்கள் திறக்கப்படணும். அப்போ தேவனை அறிகிற அறிவு எப்பொழுது ஜனங்கள் அடைவார்கள்னா, கர்த்தருடைய வசனம் அவங்களுக்கு சரளமாக போய்கிட்டே இருக்கணும், அதுக்கு எந்த தங்கு தடையும் இல்லாதபடிக்கு அநேக எல்லைகளின் வாசல்கள் திறக்கப்படணும். புறம்பாக இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். தேவனை அறியாத ஜனங்களுக்கு மத்தியில் நாம் எப்படி இருக்கணும், ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும். இப்போ என்ன, கர்த்தர் வர காலம் சமீபமாக இருக்கிறதுனால இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்.
இந்த காலத்தை நாம் வீணாக்காதபடி தேவனை தேடுகிறதுல நேரத்தை கொடுக்கணும். தேவனை துதிக்கிறதுல மகிமைப்படுத்துறதுல நம் நேரத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 2:14 பாருங்கள், உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். அப்போ இன்றைக்கி கூட நமக்கு என்ன காரியம் நம்மளையும் கஷ்டப்படுத்துதுன்னா, உன் வீட்டாரே உனக்கு சத்ருன்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி தான் போயிருக்கார் இல்லையா? அப்போ இன்றைக்கி நம்ம குடும்பத்தாரே நமக்கு சத்துருக்களாக எழும்புகிறாங்க. சுய ஜனத்தினாலே தான் நம்ம இன்றைக்கி பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ தேவனுடைய கிட்டி சேராதபடிக்கு நம் சுய ஜனத்தாராலே நம்ம பாடுபடுகிறோன்னா, அப்போ அந்த சுய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து போகணும். அவங்க தேவனுடைய வார்த்தையை அறிகிறவர்களாக இருக்கும்போது, தேவனை அறிகிற அறிவிலே வளரும்போது, அப்போ நமக்கு இந்த பாடுகள் வராது. அப்போ சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு இருக்கணும். சங்கீதம் 20:1-5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ உங்கள் ஆத்துமா வாழுதுன்னா, நீங்கள் தேவனிடத்தில் பிரியமாக இருக்கீங்க, தேவனிடத்தில் கிட்டி சேர்றீங்க, கர்த்தரை தேடுகிறதுல குறைவில்லாமல் இருக்கிறீங்கன்னா, ஆபத்து நாளிலே கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும். அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது இல்லையா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னே சொல்கிறார். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். அவர் சீயோனிலிருந்து நம்மை ஆதரிப்பார். அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அப்போ அந்த பரத்தை நோக்கி நாம் தேவனிடத்தில் ஒத்தாசை அந்த நேரத்தில் ஆபத்து நாட்களில் நாம் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு அந்த ஒத்தாசையை அனுப்புவார். நம் கால்கள் சிக்கிக்கொள்ளாத படிக்கும், நம் கால்கள் சறுக்காத படிக்கும், நம் கால்கள் வழுவி போகாத படிக்கும் தன் தூதர்களினாலே அவர் காக்க வல்லமையுள்ளவர். அதே போல் நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியின் மேல் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுவாராக. அதே போல் நாம் அந்த காலத்தில் காளைகளை எல்லாம் பலியிட்டாங்க. காளைகளையும் ஆடுகளையும் எருதுகளையும் பலியிட்டாங்கன்னு பார்க்குறோம். புறாக்களை கூட பலியிட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி மிருக ஜீவன்களின் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் ஒரே ஒருவர் நம்முடைய பாவத்துக்காக அவர் மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் தாமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவம் அக்கிரம மீறுதலுக்காக அவர் ஒரு முறை மரித்தார் இல்லையா? மரித்து பிதாவாகிய தேவனால் அவர் வலது கரம் பிடித்து தூக்கி எழுப்பப்பட்டார். இன்றும் பிதாவின் வலது பாரத்திலே அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தேவனுக்கு இப்போ நாம் செலுத்த வேண்டிய காணிக்கை எது? சர்வாங்க தகன பலியாய் நம்மை நாமே தேவனுக்கு அர்ப்பணித்து தேவனை நம் உதடுகளின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலியினாலே அவரை மகிமைப்படுத்தும் போது நம்மை தேவன் ஆபத்து நாட்கள்லேருந்து விடுவிப்பார். தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், அது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராகன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ கர்த்தருடைய நாமத்திலே இன்னைக்கு ஜெயக்கொடியை நாம் ஏற்றணும். சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா போராட்டங்கள்லேருந்தும் நம்ம ஜெயிக்கணும்னா ஒரு ஜெயக்கொடியை நாம் ஏற்றணும். தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தி அந்த சத்துருக்கள் மேல், அந்த பொல்லாத பிசாசின் மேல் நாம் தேவன் அதிகாரம் கொடுத்துருக்கிறார், அதை நாம் ஜெயிக்கணும் இல்லையா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுவார், அவர் ஜெயத்தை கட்டளையிடுவார் இல்லையா? அப்போ நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். இதெல்லாம் தான் இன்றைக்கி சொல்கிறார். ஒரு ஆத்மா வாழணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும், எதெல்லாம் பின்பற்றணும், எப்படி நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், அப்போ தேவனுடைய கரம் எப்படி நம்மை பாதுகாக்கணும்னு தான் நமக்கு சொல்லித்தரார். அப்போ அடுத்து யாருடைய ஆத்மா வாழணும்னா 2 தெசலோனிக்கர் 2:13 பார்க்குறோம். நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசத்தினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராக இருக்காங்க. அவங்க சத்திய வசனத்தில் விசுவாசத்திலையும் ரட்சிப்பிலையும் அவங்க நிலைத்திருக்க அவங்கள பரிசுத்த ஆவியானவர் நிரப்பியிருக்கார். அப்போ அவங்கள தெரிந்து கொண்டு இருக்கிறார் தேவன் ஆதி முதலாகவே. அப்படிப்பட்டவர்களுடைய ஆத்துமா வாழும்.
உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாக இருக்கிறோம்னே தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அப்போது அவங்களுக்காக இன்னைக்கு சபைக்கு போகிற நம்ம சபையாருக்காக எப்படி ஊழியக்காரர்கள் தேவனிடத்தில் பரிந்து பேசி நம்முடைய ஆவியாத்ம சரீர ஜீவனுக்காக அவங்க உத்தரவாதியாக நிற்கிறது போல நம் குடும்பத்துக்காக நாமும் உத்தரவாதிகளாய் தேவனுடைய சமூகத்தில் நிற்போமானால் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் எல்லா தீங்குக்கும் அந்த ஆத்துமாக்களை விலக்கி பாதுகாப்பார் இல்லையா? இப்போ இன்றைக்கி நம்ம இதை தான் நம்ம கற்றுக்குறோம். அப்போது ஆத்துமா வாழணும்னா என்னென்ன செய்யணும்ன்ட்டு தேவனை அறிகிற அறிவிலே வளரணும், தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும், இச்சை அடக்கம் நமக்கு வேணும், பொறுமை நமக்கு வேணும், தேவ ஞானத்திலே நாம் வளர்கிறவர்களாக இருக்கணும், பொறுமையோடு சகோதர ஸ்நேகத்தை நாம் கூட்டிக் கொள்ளணும், ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க நாம் நாடணும், நம் மன விருப்பத்தை எல்லாம் நமக்கு அருளுகிற ஆலோசனை கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார்னா நாம் உதடுகளாகிய ஸ்தோத்திர பலிகள் அதன் மூலமாக நம்ம கொடுக்குற ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு கொடுக்கணும். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக நம்ம தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யணும். அப்போ நம்முடைய ஆத்மா வாழ்ந்திருக்கும். ஏன்னா இந்த கடிதத்தை யோவான், திவ்ய வாசகனாகிய யோவான் தன் முதிர் வயதிலே அவர் சத்திய வசனத்தின்படி தான் நேசிக்கிற காயுக்காக அவர் எழுதினார்னு நான் முதல்லையே சொன்னேன் இல்லையா? இந்த அதிகாரம் ஏன் அவருக்கு எழுதப்பட்டதுன்னா, காயு எப்படி வாழ்ந்தார்னா, அவர் சத்தியத்தில் நடக்கிறவனும் உண்மை உள்ளவனும் நற்சாட்சி பெற்றவனுமாய் காணப்பட்டான். அவனுடைய ஆத்துமா ஆவிக்குரிய பிரகாரமாக வாழ்ந்திருந்தது. அப்போ சத்திய வசனத்தின்படி நாம் வாழ ஆரம்பித்தால் நம் ஆத்துமா என்றென்றும் செழித்திருக்கும். நித்திய காலமாய் அந்த ஆத்துமா அழியாதபடிக்கு நித்திய ராஜ்யத்திலே நித்திய ஜீவனை அது அடைந்திருக்கும். ஆவியிலும் உண்மையிலும் அன்பிலும் தேவனோடு நெருங்கி ஜீவித்து அந்த காயு காணப்பட்டதுனால தான் ஆவிக்குரிய பிரகாரமாய் அவர் வாழ்ந்திருந்தார்னு பார்க்குறோம். இன்றைக்கி கேட்ட இந்த சத்திய வசனத்தின்படி நாமும் நடக்கும்போது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய்னு அன்னைக்கு காயு என்பவருக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கி நமக்கும் இந்த வாக்கு தத்தம் சுதந்திரிக்கப்படும். ஆமென்.